கேன்சரை சர்வை பண்ணது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டில் 2 ஸ்டண்ட் வச்சுக்கிட்டு மேரத்தான் ஓடுனவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். லாஸ்ட் டைம் நான் மேரத்தான் எப்படி ஓடணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வாட்டி எனக்காக இல்லை, பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக ஓட போகிறோம். ரீசெண்டாகவே என் கிளைண்ட்ஸ் எல்லாரையும் ஓட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் என் வெயிட் லாஸ் கிளைண்ட் லாவண்யாவையும் வந்தே ஆகணும்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண மேரத்தான் மாதிரி இல்லாமல் இந்த மேரத்தானில் எல்லா ஏஜ் கேட்டகரியிலேருந்தும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இருக்கிறதுலே கம்மியான பேஸில் ஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த ரோடெல்லாம் கார்லேயும் பைக்லேயும் சர்றுபுருன்னு போயிருப்போம். ஆனால் மார்னிங் சன்ரைஸோட இந்த ரோட்லலாம் ஜாக் பண்ணுறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. செம்ம சிட்டிடா இதுன்னு அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி யோசிக்கும் போது கோவம் இருந்தது. போன வாட்டி 2 கிலோமீட்டர் தான் ஓட முடிஞ்சுது. இந்த வாட்டி பரவாயில்லையே 5 கிலோமீட்டர் தாண்டி ஓடிட்டு இருக்குமேனு பெருமையாக நினச்சிட்டு இருக்கும்போது யார் கண்ணு வச்சா தெரியல, அப்படியே பேஸ் கம்மியாகி 6வது கிலோமீட்டர் அப்போ பேட்டரி சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. ஜிம்மில் 10 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு எவ்வளோ வெயிட்டை வேணால் புஷ் பண்ணிடலாம் போல. ஆனால் 1.5 மணி நேரம் கன்சிஸ்டண்ட்டாக பாடியை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜிம்லேருந்து வர பெயின் அண்ட் ப்ளஷர் பிடிக்கும்னா உங்களுக்கு நிச்சயமாக இதுவும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரின்ட்டு 6வது கிலோமீட்டரில் தவந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம நண்பர் ஒருத்தர் அறிமுகமானார். நம்ம 2 பேராலே முடியல, வாங்க ஒன்றா சேர்ந்து பேஸ் பண்ணுவோன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மோட்டிவேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தோம். அவருமே ஜிம் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுதான். அவருக்கு ஜிம் பற்றி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்னானாலும் கார்டியோ மட்டும் விட்டுறாதீங்க ப்ரோன்னு ஒரு வார்னிங் சைனை வச்சுட்டு 2 பேரும் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரமாக நம்ம கூடவே நடந்து வந்துட்டு இருந்த ஃப்ரெண்டு கடைசி கிலோமீட்டர் அப்போ எங்கேருந்தா எனர்ஜியை கொண்டு வந்தாரு தெரில, கடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி நம்மளும் டஃப் கொடுத்து ஓடுவோம்னு சொல்லி ஓடினா ஃபினிஷ் லைனுக்கு 50 மீட்டர் முன்னாடியே நின்ட்டார். என்னன்னு பார்த்தா அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு ரேஸை முடிச்சுட்டே வந்து நின்றுட்டுருக்காரு. சரி 50 மீட்டர் தானேன்னு கடன்னு ஓடி ஒரு வழியாக நானும் ரேஸை முடிச்சிட்டேன். ரேஸை முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு வாழைப்பழம் பர்ஃபிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்போ ரேஸ் முடிச்சு சாப்பிட்றதுன்னு பார்த்தா நம்ம வெயிட் லாஸ் கிளைண்ட் லாவண்யா ஆளாக பர்ஃபி கியூவில் நின்றுட்டுருக்காங்க. பர்ஃபிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கையில் ஒரு மோரை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு வழியாக அவங்களும் அவங்க 5K ரன்னை கம்ஃபர்டபுளாக முடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். கடைசியில் நம்ம ஹர்ஷதும் அவரோட ஃப்ரெண்டுமே நம்ம கடைசியாக போட்ட மேரத்தான் வீடியோவை பார்த்துட்டு தான் அப்படி என்ன ஓட முடியலன்னு சொல்லி ஓடி பார்க்கலான்னு வந்திருக்காங்க. பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் அப்போ தான் இது ஒரு அவேர்னஸ் ரன்னுங்கிறதுனால பிரெஸ்ட் கேன்சர் சர்வை பண்ணவங்க எல்லாருமே ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் அதுவும் கடைசியாக பேசின இவங்க பிரெஸ்ட் கேன்சர் சர்வை பண்ணிட்டு ஹார்ட்டில் 2 ஸ்டண்ட் வச்சுட்டு இன்னைக்கு மேரத்தானில் ஓட வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது. நமக்கு ஒரு உடம்பு இருக்குது, அது எந்த குறையும் இல்லாமல் மூவ் பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஓட முடியுங்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வரம். ஸோ அதை கடவுளாக பார்த்து திருப்பி எடுக்காத வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்கணும், மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணும்.